வணக்கம் சார். வணக்கம் சார். பராசக்தி ஜனநாயகன் அப்படின்ற ஒரு வார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பிரச்சனையெல்லாம் முடிய போகுது அப்படின்னு நினைக்கும் போது தான் ஜனநாயகன் படம் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய நியூஸ் வந்துருச்சு. நீங்களும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்திருப்பீங்க. திடுதிப்புன்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு சப்போர்ட், காங்கிரஸ் வாய்ஸ் ரேஸ் பண்றாங்க, வாய்ஸ் அவுட் பண்றாங்க உங்களுக்காண்டி. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? காங்கிரஸ் வாய்ஸ் அவுட் பண்றது பின்னாடி எதுவும் உள்ள அர்த்தம் இருக்குமா, இல்ல அது என்ன காரணம் இருக்கு? நான் அதுக்கு பதில் சொல்றேன். நான் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு சொன்னீங்க, எனக்கு உடனே சிரிப்பு வந்துருச்சு. பராசக்திக்கும் ஜனநாயகனுக்கும் வார்னா அப்படி சொல்லல சார். வார் மாதிரி நீங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிதான் இருந்ததுன்னு சொல்றேன். நான் அபிஷியலா படக்குழுவினருக்கு சொல்லல, மக்கள் அதை அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. அப்படி எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லலாம். பட் ஆனா விஜயனா ரசிகர்களுக்கும் தெரியும், சிவகார்த்திகேயன் ப்ரோ ரசிகர்களுக்கும் தெரியும், அது நோவேர் இதுன்றது அவங்களுக்கு தெரியும். இது ஒரு அரசியல் கணக்குக்காக டிஎம்கே பிளான் பண்ணுச்சு. அவங்க முயற்சி கை கூடலன்னு தான் சொல்லணும். என்னதான் பிஜேபியோட பி டீம் டிஎம்கேன்றது அப்பட்டமாக இந்த வாட்டி தெரிஞ்சிச்சு. பாருங்கள், ஜனநாயகனுக்கு சென்சார் போர்டில் தடை விதிக்கிறாங்க, பராசக்திக்கு படத்தை ரிலீஸ் பண்ண விட்டாங்க. இத்தனைக்கும் ஹிந்தி எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட படம். இன்னைக்கு போயிட்டு படக்குழு மோடிஜிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஃபைன், வாட் எவர் மே ஹேப்பன். இதில் காங்கிரஸோட தலையீடு, அதாவது காங்கிரஸ் அப்பயே நிறைய, அதாவது எம்பிஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அஃபிஷியல் பேஜ்லேயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மெசேஜ் தான் இருந்தது. மோடிஜியை கண்டிச்சு போட்டிருந்தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா கூட இவர் காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர் கூட தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி போஸ்ட் போட்டு தான் கிளம்புறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு வகையில் வெளியே சொல்கிறது ரெண்டாக சொல்கிறாங்க. இது டிஎம்கே கிட்ட பேரம் பேசுறதுக்காக தான் அப்படின்றது சொல்கிறாங்க. பட் எனக்கு அது தோணலை. எனக்கு என்ன மெசேஜ் தோணுது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பெரியசாமி அண்ணன் கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை மினிஸ்டர் சொன்னார் இல்லையா, அதுக்கான ரிப்ளை மாதிரி தான் தோணுது. வி ஹாவ் ஆப்ஷன்ஸ்ன்றத அவங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. நாங்கள் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கணும்னு அவசியம் கிடையாதுன்றத ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. டிஎம்கே இஸ் ஆல்சோ டேக்கிங் பீட், அவங்க பிளான் பிக்கு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கதா வெளியே நியூஸ் வருது. ஸோ வி ஹாவ் ஆப்ஷன்றதை அவங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க காங்கிரஸ். இதில் டிவிகேவும் காங்கிரஸும் நாளைக்கு இதனால் கூட்டணிக்கு சேர்ந்துருமா அப்படின்னா, இந்த சினிமாவை வச்சு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. இது சினிமாவில் அரசியல் உள்ளே கொண்டு வந்தாங்க. அந்த அரசியலுக்கு காங்கிரஸ் துணை நின்றுருக்கு. நம்ம அரசியல் எப்படி எலெக்ஷன் நேரத்தில் எப்படி நகருதுன்னு நம்ம பார்ப்போம். சரி சார். இந்த காங்கிரசினுடைய ஆதரவு அப்படின்றது பராசக்தி படத்துல காங்கிரஸ் அந்த டைம்ல இருந்த ஒரு அந்த ஹிந்தி திணிப்பு அந்த மாதிரியான விஷயங்கள்ல காங்கிரஸை போட்டு நிறைய வெறுப்புகளை தூண்டுற வகையில பராசக்தியில காமிச்சிருக்காங்க. அப்படின்றதுனால ஜனநாயகனுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா, இல்ல உண்மையாவே ஜனநாயகனுக்கு பிரச்சனை இருக்குன்றதுனால சப்போர்ட் பண்ணாங்களா? இது நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் பராசக்தி பார்க்கல. ஓகே, மேபி விஜயனா ரசிகர்கள் யாருமே பராசக்தி பார்த்திருக்க வாய்ப்பு கிடையாது. மேபி ரெண்டும் ஒன்னா வந்தா கூட ஜனநாயகன் பார்த்துட்டு கூட பராசக்தி பார்த்துருக்கலாம். அது ஒன்றா வராதனால தான் பராசக்தி இவ்வளோ பெரிய லாஸ்ன்னு நினைக்கிறேன். மேபி ராகுல் காந்தி அவரும் பார்த்துருப்பாரான்லாம் எனக்கு தெரியல. ஓகேங்களா, பார்த்துட்டு தான் அந்த மெசேஜ் போடணும்னு அவசியம் இல்லை. இது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் மெசேஜ். அது தனி, இது தனி. அந்த இப்போ அதில் ஹிந்தி திணிப்பு எதிர்க்கிறாங்க அப்படின்னா அது டோட்டலி வேற செனாரியோ. இன்னைக்கு வரைக்கும் அது நடந்து தான் இருக்கு. அன்னைக்கும் அந்த ஹிந்தி போராட்டத்தில் வெற்றியெல்லாம் பெறலை. ஓகேங்களா, இதில் ரயில்வே ஸ்டேஷனில் போஸ்ட் ஆஃபீஸில் போகும்போது உங்களுக்கு ஹிந்தி அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஹிந்தி இருந்துன்னு தான் இருக்குது. ஹிந்தி இல்லாமல் கிடையாது எங்கேயுமே. நீங்கள் ஒரு டிக்கெட் கவுண்டரில் போனீங்க, ஒரு பேங்க்கில் போகிறீங்கன்னா கூட ஹிந்தி பேசுகிறவங்க தான் நம்ம ஊர் பேங்க்லேயே உட்காந்துருக்காங்க. நிலம் அந்த மாதிரி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஊர் சைடெல்லாம் போனீங்கன்னா, அதுவும் திருப்பூரில் கவர்மெண்ட் கனரா பேங்க்கில் ஒரு சைடு இங்கிலீஷ் இருக்குது அந்த ஃபார்மு, இன்னொரு சைடு ஹிந்தியில் இருக்குது. தமிழ் எங்கடா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. நல்லா ஒரு அதெல்லாம் தெரியாமல் இது பண்ணுறதுக்கு அது காங்கிரஸ் எதிர்க்கணுன்றது அவங்க மைண்ட் செட்டாக இருக்கும். டிஎம்கே அப்படி பிளான் பண்ணியிருக்கோன்னு நான் எதிர்பார்க்கல. அவங்களுக்கு ஒரு விஜயனாவை சமாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு படம் தேவைப்படுது. ஒரு அடுத்த லெவலில் இருக்க பர்சனை கொண்டு நாங்கள் போட்டியாக காட்டணும், எப்படிலாம் விஜயனாவை பிளாக் பண்ணணும்னு நினச்சி பண்ணாங்க டிஎம்கே. அதில் எங்களுக்கு சென்சார் போர்டும் ஒரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபியும் எங்களை எதிர்க்கிறனால அந்த இஷ்யூவில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். அவங்க தனியாக அவங்க பாவம் மண்ணை கவிட்டாங்க. இதில் காங்கிரஸை ஹிட் பண்ணாங்களா இல்லையான்ட்டு எனக்கு பர்சனலாக தெரியாது. நான் படம் பார்க்கல. ஆனால் இப்போ காங்கிரஸ் தரப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், காங்கிரஸ் நிர்வாகிகள் நிறைய பேர் எக்ஸ் தளத்தில் எழுதுறது என்னன்னா, திமுக கூட பாஜக கை கொடுத்து வேணும்னே காங்கிரஸை பட்டு ஒரு வெறுப்பு பிரச்சாரம் பண்ணணும், வெறுப்பாக ஒரு படம் எடுக்கணும்னு நீங்கள் மறைமுகமாக பண்ண வேலையா இப்படின்ற சந்தேகம் அவங்களுக்கு வந்துருச்சுன்றதை நிறைய பேர் எழுப்புறாங்க. இப்போ மாணிக்கம் தாகூர் அவர்கள் கூட அதை பற்றி நிறைய இடங்களில் பேசியிருக்கிறாரு. இன்றைக்கு கூட படக்குழுவினர் அங்கே போய் கலந்துக்கிட்டதை சங்கி குழு அப்படின்ற மாதிரி
மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ அந்த காங்கிரஸ் தரப்புல இருந்து இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் வருது, கூட்டணி அங்கே எதுவும் பாதிக்குமா? இல்லை காங்கிரஸினுடைய இந்த ஒப்பீனியன் பற்றி உங்க பார்வை என்ன? அவங்க கடைசியில் வந்து பிஜேபி எதிர்ப்புன்ட்டு எல்லாரும் சேர்ந்து நிற்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அது மக்கள்கிட்ட ஒட்டுமான்ற கேள்வி இருக்கு. நீங்கள் அப்பட்டமாக எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு டிஎம்கேக்கு வந்து பிஜேபி எவ்வளோ ஃபேவர் பண்ணுது அப்படின்ட்டு. இந்த ஒரு விஷயத்தில் என்ன சினிமா தானே அப்படின்ற மாதிரி நான் கடந்து போக முடியாது. விஜயனாவை மற்றதில் எதிர்க்க முடியாமல் சினிமாவில் எதிர்க்கிற நிலைமை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அதே தான் டிஎம்கேவும் செய்யுது. டிஎம்கே காலங்காலமாக செய்து, ஏடிஎம்கேவும் காலங்காலமாக செஞ்சுருக்கு. அதில் கூட இன்றைக்கி பிஜேபி சேர்ந்து செய்யுது இந்த வேலையை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதில் வந்து காங்கிரஸ் அவங்க கைட்டி விடணும்னு நினச்சின்னா அவங்களுக்கு நிறைய வழி இருக்குது. இப்படி சொல்லி தான் கைட்டி விடணும், இதெல்லாம் இது ஒரு அதுக்குன்னு ஒரு படம் எடுத்து கைட்டி விடணும் அப்படின்றது நான் என்னோட பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் அது ஐடியாவாக இருந்திருக்காது. அவங்களுக்கு என்ன தெரியும், நல்லா காங்கிரஸ் அவங்க கூட்டணியில் இல்லைன்னா டிஎம்கே நிலைமை என்னன்ட்டு டிஎம்கே காரங்களுக்கு தெரியும். தே கான்ட் வின். பர்சனலாக அவங்க நல்லா தெரியும். காங்கிரஸுக்கு எப்படி டிஎம்கே வேணுமோ டிஎம்கேக்கு அந்தளவுக்கு காங்கிரஸும் வேணும். அது இல்லைன்னா அந்த அந்த மதசார்பற்ற கூட்டணியும் செக்யூலருன்ற வார்த்தைக்கே அந்த இடம் இல்லாமல் போயிடும். ஏன்னா டிஎம்கே எப்படியான ஃபேவரிசம் இப்போது எம்பி எலெக்ஷன் கூட பாருங்கள், இவங்க 22 எம்பியில் ஒரு சிறுபான்மையர் கூட கிடையாது. அந்த மாதிரி தானே டிஎம்கேவோட சமூக நீதி கொள்கை, சமத்துவ கொள்கையெல்லாம் இருக்குது. தே நீட் காங்கிரஸ் பேட்லி, அது நல்லா தெரியுது. பட் தே ஆர் நாட் ரெடி ஃபார் பவர் ஷேரிங். ஓகே, மேபி சீட் வந்து 25ன்றது கொஞ்சம் அந்த 30 வரைக்கும் கொண்டு வரத்துக்கு தே வில் பி ரெடியாக இருக்கலாம். பட் காங்கிரஸ் 30க்கு முதல்ல ஒத்துக்குமான்றது எனக்கு டவுட். ஏன்னா தே அட்லீஸ்ட் ரீக்வயர்டு ஒரு மாவட்டத்தில் ஒரு சீட்டாக வேணுன்றதில் அவங்க குறிக்கோளாக இருக்கிறாங்கன்றது என்னோட பார்வை. சார், இன்றைக்கு படக்குழுவினர் வந்து மோடி அவர்களோட சேர்ந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் அந்த படத்தை நீங்கள் வந்து தப்பான ஆள்கிட்ட கேட்குறீங்க. ஓகே, நான் படம் பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக சொல்லியிருக்கலாம். மேபி இது வெளியே சொல்கிற ஸ்பெக்குலேஷன்ஸ், காங்கிரஸ் வந்து எதை கேஸ் போட போகுதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்காக முன்கூட்டியே போனாங்க, இல்லைனா சிபிஎஃப்சியில் வந்து தணிக்கை குழு கொடுத்துட்டனால நன்றி சொல்கிறதுக்கு போனாங்கலாம் சொல்கிறாங்க. இதில் கேம் என்னவா தெரியுதுன்னா, காங்கிரஸ் வந்து விஜயனாவை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி மோடி வந்து சிவகார்த்திகேயன் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ என்னமோட்டு. ஓ, நீங்க அந்த லெவலுக்கு மோடி வந்து சிவகார்த்திகேயன் யூஸ் பண்ணிக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் சொன்னா நமக்கே சிரிப்பு வருது இல்லையா? ப்ராக்டிக்கலா அதுதானே ரியாலிட்டி. அதனால சொல்றேன், நமக்கு என்ன ரியாலிட்டி நமக்கு எதுன்னு தெரியல. ஆனா ஒரு வகையில ஒரு விஷயம் கிளாரிட்டியா தெரியுது. டிஎம்கே அண்ட் பிஜேபி வந்து கூட்டணியில இருக்கிற பேக்ரவுண்ட்ல கூட்டணியில இருந்தது இப்ப வெளியே தெரிய ஆரம்பிக்குது. ஓகே சார், இப்போ மாணிக்கம் தாகூர் அவர்களுடைய ட்விட்டர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க. அதாவது இந்த படம் வந்து ஃப்ளாப்பு, பராசக்தி வந்து ஃப்ளாப்பு, ஸோ என்னுடைய கஷ்டப்பட்டு நாங்கள் ஏர்ன் பண்ண காசை வந்து இந்த படத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு நான் விரும்பலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதே மாதிரி கார்த்திக் சிதம்பரம் வந்து அவரும் இன்னும் பேட்டியில் கொடுத்துருக்கிறாருன்னா, இந்த படம் வந்து தேவையில்லாதது, பராசக்தி என்ன சரித்திரமா, அது ஒன்றும் தேவையில்லாதது, அப்படி தமிழ்நாட்டில் அதை விட நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் சொல்றாங்க. இப்போ நீங்க வந்து விஜய் ரசிகர், அதனால நான் வந்து படம் பார்க்கல அப்படின்னு நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க இல்லையா? இப்போ தாவேக்கா ஒரு நிலைப்பாடு இந்த மாதிரி எடுக்கிறாங்க, பராசக்தி மேல காங்கிரஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு வெறுப்பு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸில் எப்பவுமே ஒரு 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 ஜனநாயகம்ன்றது எந்த அளவுக்கு இருக்குன்னா, எல்லாருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். அது எல்லாமே வந்து காங்கிரஸோட மொத்த கருத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது. அந்தளவுக்கு அங்கே வந்து டெமோக்ரஸி சிறந்து இருக்குது. எல்லாருமே அவங்க சொந்த கருத்து எடுத்துக்கலான்றதை நம்ம பார்க்கணும். அந்த இன்னைக்கு வந்து ஹிந்தி திணிக்கிறது பிரச்சனையான்னு கேட்டால் அது பிரச்சனை தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. நான் இது 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 எங்கே இது சப்போஸ் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே ஃபேஸில் நடந்திருந்தா இன்றைக்கி மேபி இந்தியாவில் இங்கிலீஷ்ன்ற வார்த்தையே இல்லை, இங்கிலீஷ்ன்ற லாங்குவேஜே எல்லாமே வெறும் ஹிந்தியாக கூட இருந்திருக்கலாம். சரிங்களா? அது நல்லதா கெட்டதான் கேட்டால் அது ஒரு பர்சனல் ஈகோ. சரிங்களா? எனக்கு அது ஹிந்தி பழசா புதுசாலாம் எனக்கு தெரியாது, ஆனால் என் தமிழ் பழசுன்னு எனக்கு தெரியும். என் தமிழை விட்டுட்டு இன்னொரு லாங்குவேஜை எடுத்துக்கிட்டு நான் அதை ஹோல்ட் பண்ணி நான் அதை இது பண்ணணும், க்ளோரிஃபை பண்ணணுன்ற அவசியம் எனக்கு பர்சனலாக கிடையாது. ஆனால் இங்கிலீஷில் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நம்ம. அது மேபி அது ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ். ஓகேங்க, அது எதனால் நம்ம இங்கிலீஷ் அக்செப்ட் பண்ணிக்க நம்ம மைண்ட் செட் வருது. நம்ம பக்கத்தில் இருக்கிற ஹிந்தியை அக்செப்ட் பண்ணிக்கல, வெள்ளைக்காரன் வந்து நம்மளை டாமினேட் பண்ணால் அவன் ஹிந்தியை இங்கிலீஷை நம்ம எடுத்துக்கிறோம். அது சைக்காலஜிக்கலாக என்ன விஷயம் தெரியல. பட் சம்ஹவ் ஹிந்தியை என்னமோ அது எனக்கும் கற்றுக்கணுன்ற எண்ணம் வரல. இப்போது அது அடுத்த ஜென்ரேஷன் அப்படி தான் போயிட்டுருக்கு. அவங்க தேர்ட் லாங்குவேஜ் ரொம்ப பேர்டனாக தான் இருக்குது. சொல்கிறாங்க எத்தனை லாங்குவேஜ்னால் படிக்கலாம், படிக்கிற பசங்க படிக்கிறாங்க, நான் இல்லைன்னு தான் சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அந்த டியூஷன் போய் படிக்கிறாங்க, அந்த எக்ஸாம்ஸ்லாம் போவோம். இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஐயோ அது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்க. அது அவங்கவுங்க விருப்பம், அது அவ்வளோதான்.
ஆனால் திணிக்கிறது தப்பு. அது யார் செஞ்சாலும் தப்பு. அது அந்த படத்தை வரலாறா நல்லபடியாக எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஃபைன். இந்த படம் நல்லா இல்லைன்றது தான் நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள் சொல்கிறதா எனக்கு புரியுது. அது மட்டும் எனக்கு கிளியராக தெரியுது. எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிருக்கு. அவங்க படத்தை வந்து மேபி அதை வேறு டாக்குமெண்ட்ரியாக போயிடக்கூடாது, அது ஒரு படமாக இருக்கணும் அப்படின்றதுனால ஏதாவது ட்வீக் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. அதுதான் அந்த படத்தை கெடுத்திருக்கணுமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல். ஓகே சார், இப்போ படத்தை எடுத்த சுதா கொங்கரா அவர்கள் வந்து சமீபத்தில் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அது இன்றைக்கு ஒரு சர்ச்சையாகவும் மாறி இருக்கு. அவங்க வந்து இப்போ இந்த படத்துக்கு வந்த விமர்சனங்கள் இல்லை இந்த படத்துக்கு வந்து வேணும்னே நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றாங்க. இப்போ தியேட்டர்ல பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுடைய போஸ்டரை கிழிக்கிறாங்க, இல்லை போஸ்டர் வைக்க விட மாட்டாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வருது இல்லையா? இது வந்து ரசிகர்களினுடைய ரவுடித்தனம் அப்படின்னு சொல்றாங்க. அதை நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கே புரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ சுதா கொங்கரா அவர்களுடைய இந்த கருத்து சரியானதா? எங்களுக்கு வேற வேலை நிறைய இருக்கு மேடம், அதனால் நான் சொல்ல முடியும். நாங்கள் வந்து பாட் வியூஸ் போட்டு படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. எந்த இதை சொல்றீங்க? அவங்க இப்போ யாரோ ஒருத்தவங்க சொன்னீங்க இல்லையா, அவங்க படத்தில் ட்ரெய்லர் ஏதோ ஒன்று வந்தது. அதுக்கு நம்ம இன்டர்நெட்டில் இருக்கோம், நமக்கு வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 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 இவ்வளோ வியூஸ் போகுதுன்னா இவ்வளோ லைக்ஸ் வரணும், இவ்வளோ கமெண்ட்ஸ் வரணுன்றது ஒரு லாஜிக், ஓகேங்களா? வியூஸ் மட்டும் இருக்குது, லைக்ஸ் இல்லை அப்படின்னா அது வேறு. அந்த பட தயாரிப்பு நிறுவனம் எங்கே அந்த வியூஸை ஃபுல்லாக காட்ட சொல்லுங்க, எவ்வளோ செகண்ட் வியூஸு போயிருக்குன்ட்டு வெளியே காட்ட சொல்லுங்க, ஓகேங்களா? அது அந்த மாதிரி பண்ணுறதே அவங்க தான். இது ஆர்கானிக்காக இல்லாமல் இன்ஆர்கானிக் லைனுக்கு போனது அவங்க, அதுக்கான விளைவுகளை தான் அவங்க சந்திக்கிறாங்க. மற்றபடி வந்து நமக்கு வேறு வேலை நிறைய இருக்குது, அது நமக்கு வேலையே கிடையாது, ஓகேங்களா? நம்ம இப்போது 9th அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகணும் தான், ஜனநாயகன் ரிலீஸ் ஆகணும் எல்லாரும் காட்டணும். அன்றைக்கி என்ன ரிலீஸ் ஆச்சு? தேர்தல் அறிக்கை குழு தயாரிக்கிறதுக்காக ஒரு குழு அப்படின்ட்டு விஜய் அண்ணா அறிக்கை ரிலீஸ் பண்ணுறாரு. நமக்கு தான் சொல்கிறேன், செய்யறதுக்கான வேலைகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் செய்யணுன்றது அது யார் செய்கிறாங்களோ அது நமக்கு தெரியல. ஆனா இப்போ ரசிகர்களை வந்து ரவுடித்தனம், குண்டர்கள் கிட்ட இருந்து நம்ம போராடணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. குண்டர்கள், ரவுடித்தனம், இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு உங்களுடைய பார்வை என்ன? அவங்க கொடுக்குற காசுல அவங்க சம்பளம் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால யோசிச்சு தான் பேசணும். அவங்க பெரிய டைரக்டர் படிச்சிருப்பாங்க, படிச்சிருப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு பேசணும். எல்லாரும் மனுஷங்க தானே, அந்த ரசிகர்களுக்காக தானே அவங்க படம் எடுத்திருப்பாங்க. அவங்க கொடுக்குற டிக்கெட் வாங்குற காசுல தானே அவங்க சம்பாதியம் வாங்குறாங்க. அது கொஞ்சம் யோசிச்சு பேசணும். பட் இங்கே டிஎம்கே என்னென்ன செய்யறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும், ஓகேங்களா? இங்கே நம்ம படம் வரலன்றதுனால நம்ம வந்து எந்த படத்துக்குமே நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஒன்றும் கொடுத்துட்டு இல்லை. நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்றும் நம்ம அந்த மென்டாலிட்டியே கிடையாது. விஜயனாவும் ஓப்பனாக வந்து வந்தால் என்னன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்குது. நமக்கு இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நமக்கு மார்க்கெட்டு குறையும், பாதிக்கு பாதி ஷேர், அதாவது 1000 தேட்டர் வர இடத்துல 500 தேட்டர் தான் வருதுன்ற பட்சம் இருந்தாலும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம போகணும். அவங்க போட்டிக்கு வந்தவங்க, அவங்க 14th வச்சுருந்தவங்க, 9th 10th வந்தவங்க அவங்க. அதுக்கு பிஜேபி தொடர்ந்து படத்தை ரிலீஸும் பண்ணி கொடுக்குது. நமக்கு அந்த மாதிரி எந்த சலுகைகளும் கிடையாது. பிஜேபி தான் ரிலீஸ் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்றீங்க? இல்லை, டவுட்லாம் இல்லை எனக்கு. ஓகே, எனக்கு டவுட்டே கிடையாது. பர்சனலாக எனக்கு டவுட் கிடையாது, அது மக்களுக்கும் தெரியும். சிபிஎஃப்சி கிட்ட இருந்து அந்த பிரச்சனைகள், சென்சார் இஷ்யூஸ் வர்றப்போ நீங்க வந்து ஆக்டர் விஜய் கிட்ட மோதாதீங்க, பொலிட்டீஷியன் விஜய் கிட்ட மோதுங்க அப்படின்ற இந்த பதிவு, நான் என்னமோ இந்த பதிவு மட்டும் பார்த்தோன்னே டிவிக்கே ஆள் தான் யாரோ போடுறாரோ அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா பார்த்தா கிரீஷ் ஜோடங்கர் வந்து போட்டிருக்கிறாரு. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க சார்? இந்த அளவுக்கு வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் குரல் கொடுத்திருக்காங்க. ஸோ அதை ஐ வெல்கம் இட், பர்சனலி ஐ வெல்கம் இட். காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ தான் சொல்லணும். அது அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு பின்னாடி என்னென்ன பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் இருந்தாலும் வாட் தே செட் வாஸ் ட்ரூ. இங்கே ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எல்லாருக்கும் மறைக்கப்பட்ட விஷயம், நாங்கள் கோர்ட்டுக்கு போனனால தான் அங்கே அவசரப்பட்டோம், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. அது எதுவுமே உண்மை கிடையாது. 24th அன்னைக்கு நாங்கள் கொடுத்த கட்ஸை ரிவ்யூ பண்ணி எங்களுக்கு திருப்பி மெயிலும் வந்துருச்சு, உங்களுக்கு யூஏ கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு, டென்டேட்டிவாக கொடுத்துருவாங்கன்னு சொல்லியாச்சு. 5 பேரில் 4 பேர் அக்செப்ட் பண்ணதில் ஒருத்தர் மட்டும் வந்து போயிட்டு ரிவ்யூ போகணுன்றது. என்றைக்கு எங்களுக்கு 6ஆம் தேதி மெயில் வருது, 24 எங்களுக்கு 6 எங்களுக்கு 12 நாள் நடுவில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ரிவ்யூ பண்ணியே கூட கொடுத்துருக்கலாமே. அதனால தான் நாங்கள் கோர்ட்டுக்கு போகணும். நாங்கள் வந்து வேணும்னே இதெல்லாம் செய்யணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. அது எல்லாமே மக்களுக்கும் புரியும். ஆனால் பராசக்தி 7ஆம் தேதி பார்த்த படத்துக்கு 8ஆம் தேதி ரிவ்யூ போயிட்டு 9ஆம் தேதி சர்டிஃபிகேட் கைக்கு வந்துடுது. எப்படி அப்படின்ற கேள்வி இருக்குது. அது அவசரமாக தெரியலையா அப்படின்னு இருக்குது. இது சிபிஎஸ்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பாடியாக இருந்தாலும், அது தனிச்சையான பாடின்னு சொல்லப்பட்டாலும் அது அப்படி செயல்படலன்றது தான் இது எக்ஸாம்பிளாக காட்டுது.
விஜய் ரசிகர்களுக்கு இந்த பொங்கலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சோகமான பொங்கல் அப்படின்ற மாதிரி தான் இணையதளங்கள்ல எழுதிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி கேட்குறேன்னா, பராசக்தி ஜனநாயகன் இப்படின்னு வரும்போது அதுவே ஒரு டிபேட்டா போயிட்டு இருந்தது. இப்போ ஜனநாயகன் வரலன்றது ஒரு சோகம். சரி தெரி தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. தெரியும் வந்து இப்போ ரீ-ரிலீஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி தானு அவர்கள் வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கு என்ன காரணம், அது எதனால அப்படின்றது மாதிரி சொல்லுங்க சார். இல்லை, அது ப்ரொடியூசர் வந்து சரி இது வரல, பராசக்தி வரல, தெரிய ரீலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாரு. பட் மீன்வைல் வந்து இங்கே பொங்கல் சீசன் எப்பயும் ஒரு 10 படம், தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி சீசன்ஸ் தான் 10 படம்லாம் கூட வரும். அது சின்ன சின்ன படங்களாக இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் இப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஆக்டர் கார்த்தி அவர் படமும் வருது. அது இல்லாமல் மங்காத்தாவும் ரீரிலீஸ்ன்ற மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது தலை படம், அதுக்குன்னு எப்பவுமே ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. தலை படம், நானும் ஒரு தலை ரசிகன். நீங்கள் ஃபர்ஸ்ட் விஜய் ரசிகன்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக நான் வந்து அரசியலை தான் விஜய் நாக்கு வந்து தொண்டை ரசிகன் எல்லாமே. தமிழ்நாடு இளைஞர் கட்சியாக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு 10 வருஷம் அரசியல் அனுபவம் இருந்தாலும் விஜயன் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த இந்த 10 வருஷம் அனுபவம் வந்து ஒரு ஷிஃப்ட் கொடுத்தது எங்களுக்குள்ள. ஒரு தலை ரசிகனாக இருந்தால் கூட விஜயன் அரசியலுக்கு வரும்போது எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. ஸோ அதுக்கான ஓப்பனிங்கும் இருக்கும் கண்டிப்பாக. லெட்ஸ் சி. இப்போ இதில் 15th அன்னைக்கு நமக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஹியரிங் டென்டேட்டிவாக ஆன்லைனில் வந்திருக்கு. அதாவது சிஸ்டம் ஜென்ரேட்டட் டேட் 15th போட்டிருக்காங்க. நாளைக்கு ஒரு அரௌண்ட் ஒரு நூன் டைமில் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படின்ட்டு. சுப்ரீம் கோர்ட் ஓகே சொல்லிட்டாங்கன்னா இந்த பொங்கல் சீசன் முன்னாடியே நம்மளது படம் ரிலீஸ் ஆனாலும் சந்தோஷம் தானே. ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறீங்க. ஆனால் சந்தோஷம். ஓகே, அப்போ அதனால தான் வந்து ரிலீஸ் பண்ணலையா? அது நம்ம சொல்ல முடியாது. ஓகே சரி சார். இப்போ இந்த சூழல்ல இப்போ விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஒரு பக்கம் வந்து காங்கிரஸ் வந்து ஆதரவாக பேசுறாங்க, இன்னொரு பக்கம் வந்து ஜனநாயகனுக்கு நாங்க ஆதரவு கொடுக்குறோங்க, ஆனா விஜய் வந்து அவ்வளவு பெரிய அரசியல் சக்தி எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரியும் வந்து காங்கிரஸ்ல இருந்து நிறைய பேர் கருத்து வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு உங்களுடைய பார்வை என்ன? அப்படி சொல்றவங்களுக்கு என்ன பிரதிபலன் கிடைக்குதுன்னுலாம் நம்ம வந்து விமர்சிக்க முடியாது. நாளைக்கு கூட்டணிலாம் ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு வச்சுன்னா நம்ம பார்க்கலாம். நம்ம அது இன்னைக்கே டூ ஏர்லி. இன்னைக்கு இருக்கிற கூட்டணி கொஞ்சம் விசுவாசமா தெரியல. அவங்க மேபி பேசிடலாம். அதை நம்ம அது வந்து பாயிண்ட் பிளாங்கா தப்புன்னு சொல்லிட முடியாது. லெட்ஸ் சி, நாளைக்கு கூட்டணிலாம் ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பேசுறாங்கன்னு வச்சு நம்ம விமர்சிக்கலாம். இப்போ ஸ்டாலின் அவர்கள் கூட சிபிஎஃப்சி சென்சார் இஷ்யூ எல்லாம் வந்தப்போ வந்து விஜய்க்காக இல்ல ஜனநாயகன் படத்துக்காக வந்து பேசியிருந்தாரு. ஏன் ஜனநாயகன்ற வார்த்தை சொல்லியிருந்தாரா? இல்ல, இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மை வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. கமல்ஹாசன் அவர்கள் இருந்து திரையுலகிலையும் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. இப்போ தலைவாக்கு வந்து பேசியிருந்தாரு விஜய் அவர்கள். ஏன் வந்து இந்த படத்துக்காண்டி தன்னுடைய படத்துக்காக தானே வந்து பேசல அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வருது. இல்லை, தலைவாக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணணும். முதலமைச்சர் சொன்னது வந்து ஜென்ரலாக தான் சொன்னார். அவர் ஜனநாயகனுக்கும் சொல்ல. எனக்கு பர்சனலாக கேட்டால் அவர் சொன்ன டைலாக் தீ பரவட்டும்னு ஒரு போன வாரத்தில் சொன்ன டைலாக் கட் பண்ணிட்டாங்கன்ற வைத்தத்தில் சொன்ன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒன்று. ரெண்டாவது, பராசக்திக்கு சிபிஎஃப்சி வந்து சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை சொன்னார். அதுக்கு முன்னாடி சொல்லவே இல்லை, வாயை திறக்கவே இல்லை. படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் வாயை திறக்கல, ப்ரொடியூசர்ஸும் வாயை திறக்கல. ஓகேங்களா? இப்போ இதே படத்தில் ஜனநாயகனில் பிரகாஷ் ராஜ் கூட நடிச்சிருக்காரு. அவர் எல்லா விஷயத்துக்கும் கருத்து சொல்கிறவர். அவர் ஏன் சொல்லணும்னு யாரும் கேட்கல. விஜயனை பொதுவாக கருத்தே சொல்லாத ஆள். தலைவா படம் நீங்கள் சொல்லுவது வந்து படம் இதில் சென்சார் போர்டிலலாம் க்ராஸ் ஆகிடுச்சு. தேட்டருக்கு தமிழ்நாட்டில் பாம் த்ரெட்டு என்ற இஷ்யூ இருந்தது. அதனால் வந்து படம் ரிலீஸ் ஆகுது தள்ளி போச்சு. அப்போது அந்த நேரத்தில் மற்ற வெளியூர்லாம் ரிலீஸ் ஆகிட்டு பைரசிலாம் வர மாதிரி சிக்கல்லாம் இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் அந்த ப்ரொடியூசர் வந்து லைக் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டார். ஸோ கைமீறி சுச்சுவேஷன் போகுதுன்றதுனால வந்து இது பண்ணிட்டார். இப்போ இன்னைக்கு சுச்சுவேஷன் ப்ரொடியூசர் இஸ் ஹேண்ட்லிங் த சுச்சுவேஷன். ப்ரொடியூசர் ஹேண்டில் பண்ணும்போது நம்ம அதில் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. அவரோட பார்ட் அவர் செஞ்சுட்டாரு. ப்ரொடியூசர் கேட்டார்ப்பா நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு வார்த்தை நீங்கள் கொடுங்கன்னு அவர் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக செய்யப்படுறது. அதுலலாம் ஒன்றும் மாற்றது. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லியும் உங்ககிட்ட எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரல அப்படின்றது வந்து விஜய் வந்து அரசியலில் தனித்து விடப்பட்டார் அப்படின்ற அந்த ஒரு கருத்துக்கு உங்களுடைய கருத்து என்ன? இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம காங்கிரஸ் பற்றி பேசியிருந்தோம். அட்லீஸ்ட் அவங்களுக்கு பேரத்துக்காக யூஸ் ஆகிறாங்க சரிங்களா? அதனால அவங்க வந்து எங்களுக்கு பவரே இல்லைன்னா நீங்கள் நினைக்கிறேன். விஜயண்ணா அன்னைக்கு சொன்னது, அதாவது விக்ரவாணி மாநாட்டில் சொல்லும் போது அது கொள்கை விளக்க மாநாட்டு, கொள்கைகளில் தேர்தல் சம்மந்தப்பட்ட கூட்டணியில் நமக்கு என்ன கொள்கை அப்படின்றத தான் விளக்குறேன். எங்கேயுமே டோர்ஸ் ஓப்பன் பண்ணலை. அது அப்ரோச் பண்ணவங்களுக்கும் தெரியும் டோர்ஸ் ஓப்பன் ஆகலை. போன மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் ஏற்றும் போது அதில் 2 தீர்மானம் 2 டிஃப்ரெண்ட் குழு. ஒன்று வந்து உங்களுக்கு தெரியும் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த தேர்தல் வாக்குறுதிகளுக்கான குழு.
இன்னொன்று கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழு, அது இன்னும் அஃபிஷியலாக அறிவிக்கவே இல்லை. அது நடந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கான வேலைகள். ஸோ எதிர்க்க எங்கள் பக்கம் யாருமே வரலன்னு சொல்றதெல்லாம் வந்து அபத்தம். இப்போ விஜய்னா தக்க நேரத்தை எல்லாத்தையும் அறிவிப்பார். ஓகே சார், நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி. நன்றி.